எனக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்குது, நான் அந்த ட்ரீமை நோக்கி ஓடிட்டே இருக்கேன், ஆனால் என்னால் இன்னுமே அதை அச்சீவ் பண்ணவே முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்போ கண்டிப்பாக வந்து இந்த புக்கு உங்களுக்காக தான். இந்த புக்கினுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தி ஆல்கெமிஸ்ட். இந்த புக்கு வந்து தமிழில் வந்து ரசவாதி அப்படின்ற நேம்ல வந்து வந்திருக்கு. இந்த புக்கு கிட்டத்தட்ட 8.5 கோடி புக்கு வந்து சேல் ஆயிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த புக் வந்து ஃபேமஸ். என்ன சொல்றீங்க, 8.5 கோடி புக்கு காப்பி பிரதி எடுத்து வித்துருக்காங்கன்னா அப்போ எவ்வளோ பெரிய ஒரு சேல்னு பார்த்துக்குங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த புக் வந்து ஃபேமஸ். ஸோ இந்த புக்கில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் ட்ரீமை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கீங்க, என்னால் வந்து இன்னுமே அச்சீவ் பண்ண முடியலை அப்படின்னா இந்த புக்கை நீங்கள் ஒரு தடவை படிங்க. கண்டிப்பாக வந்து உங்கள் ட்ரீமை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு மன வலிமை, மன தைரியம் வரும், ஒரு மிகப்பெரிய தெளிவு வந்து உங்களுக்கு வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் வந்து சொல்லியிருக்காரு. இவர் இந்த எழுதின ஆத்தர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால்வோ கொய்லோ அப்படின்றதான் வந்து இவருடைய ஆத்தர்னுடைய நேம். ஸோ இந்த புக்கில் அப்படி என்னதான் சொல்றாரு, இந்த புக்கை படித்தா உண்மையிலேயே நம்ம வந்து ட்ரீம்லாம் அச்சீவ் பண்ணிடலாமா அப்படின்னா உண்மையிலே நீங்கள் வந்து இந்த ட்ரீம் வந்து அச்சீவ் பண்ணிடலாம். இதில் என்ன சொல்ல வராரு அப்படின்ற விஷயத்த கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. ஏன்னா இது வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி தான், அப்படி தான் வரும். ஸோ நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு புரியாது. மொத்தமாக இந்த புக்கை நீங்கள் வந்து படிச்சீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2 days 3 days ஆகும் நீங்கள் படிக்கிறது. ஆனால் அதில் இருக்கிற என்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்ற விஷயத்த நான் இப்போ ஒரு 15 நிமிஷத்தில் உங்களுக்கு நான் சொல்லிடுவேன். ஸோ இதை கேட்டு முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஓகே, நம்மளும் நம்ம ட்ரீமை நோக்கி போகலாம் அப்படின்ற மாதிரியான மனநிலைமை உங்களுக்கு வரும். ஸோ அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸ்பெயின் நாட்டில் சாண்டியாகோ அப்படின்ற ஒரு பையன் வந்து செமினரியில் வந்து படிச்சுட்டு இருக்கான். அதாவது செமினரி அப்படின்னா இந்த சர்ச் ஃபாதர் ஆகிறதுக்கு படிப்பாங்கல்ல, ஸோ அந்த இடம் தான் வந்து செமினரி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து படிச்சுட்டு இருக்கான். ஆக்சுவலாக அவனுக்கு வந்து அந்த ஃபாதர் ஆகுறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தில் வந்து அவனுக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஆனால் அந்த சாண்டியாகோனுடைய அப்பா இருக்கார்ல, அவருக்கு வந்து தன்னுடைய மகனை வந்து எப்படியாவது ஃபாதர் ஆக்கிடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்து அவர் வந்து அந்த இதில் சேர்ந்து வந்து படிக்க வச்சுட்டு இருக்காரு. ஒரு நாள் வந்து இந்த பையன் போய் நேராக அவங்க அப்பாட்டையே சொல்லிட்டான், எப்பா எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து சர்ச் ஃபாதர் ஆகிறதுக்குலாம் எனக்கு வந்து ஆசை கிடையாது, எனக்கு வந்து ஊரா சுற்றி எல்லா மக்களோடையும் பழகணும், அப்படியே வந்து ஊரா சுற்றணும், இதுதான் ஒரு டிராவலர் மாதிரி இருக்கணும், அதுதான் என்னுடைய ஆசை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்டோடனே அவங்க அப்பா என்ன சொல்றாரு, நீ ஊரா சுற்றணும்னா ஆடு தான் மேய்க்கணும், அது இந்த மாதிரி ட்ரீம்லாம் எவனுக்காவது இருக்குமா, உனக்கு மட்டும்தான் இருக்கு, அப்படிலாம் இருக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு அட்வைஸ் சொல்றாரு. இல்லப்பா எனக்கு வந்து இந்த ஊரா சுற்றணும், இந்த மாதிரி விஷயங்கள் தான் எனக்கு வந்து பிடிக்குது, நீங்க சொன்னீங்கல்ல இந்த ஊரா சுற்றினா நீ ஆடு தானே மேய்க்க போகணும் அப்படின்னா உண்மையிலேயே வந்து நான் ஆடையை மேய்க்க போறேன் அப்படின்ற மாதிரி வந்து பையன் சொல்றான். இருந்தாலும் அவங்க அப்பாவுக்கு வந்து சரி தன்னுடைய மகனுடைய ஆசையை வந்து தடுக்கிறதுக்கு வந்து மனசு வரல. ஸோ அதனால அவர்கிட்ட இருந்த கொஞ்சம் பணத்தை வந்து அவர்கிட்ட கொடுத்து இதை வச்சு நீ வந்து ஆடு வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா வந்து கொடுத்துட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த சாண்டியாகோ என்ன பண்ணா அப்படின்னா அவங்க அப்பா கொடுத்த காசை வச்சு ஒரு ஆட்டு பண்ண மாதிரி ஒரு 10-15 ஆடுகள்லாம் வாங்கிட்டு அந்த ஆடுகளவே வந்து மேய்ச்சிட்டு அப்படியே ஊரா வந்து போக ஆரம்பிச்சிட்டான். ஸோ அவனுக்கு வந்து எப்பயுமே வந்து டயர்ட் ஆகும் போது வந்து ஒரு சர்ச் இருக்கும், அந்த சர்ச்சுக்கு பக்கத்தில் வந்து ஒரு ஆலமரம் மாதிரி ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்தில் தான் வந்து சாஞ்சு வந்து எப்பவுமே தூங்கிட்டு இருப்பான். அன்னைக்கு அதே மாதிரி ஆடு மேய்ச்சிட்டு அந்த சர்ச்சுக்கு பக்கத்தில் இருக்க ஆலமரத்து மேலே அப்படியே சாஞ்சு அவன் பாட்டு தூங்கிட்டு இருக்கான். ஒரு கனவு வந்து வருது. அவன் தூங்கிட்டு இருக்கும்போது என்ன கனவு வருது அப்படின்னா, அவனை வந்து ஒரு சின்ன குழந்தை வந்து கையை பிடிச்சி இழுத்து நீ வா எகிப்துக்கு வா, எகிப்துல அந்த பிரமிடு பக்கத்துல வந்து மிகப்பெரிய புதையல் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்ற மாதிரி ஒரு கனவு வருது. இந்த கனவு வந்து அவனுக்கு இப்பதான் வருதா அப்படின்னு கேட்டா இல்ல, இந்த கனவு வந்து இவனுக்கு முன்னாடி நிறைய தடவை வந்து வந்திருக்கு. ஆனா கடைசி வரைக்கும் அந்த கனவுல அந்த பொண்ணு வந்து அந்த எகிப்துல எந்த இடத்துல அந்த பிரமிடு பக்கத்துல எந்த இடத்துல இருக்கு அப்படின்றத மட்டும் சொல்லாது. அது சொல்றதுக்கு முன்னாடியே வந்து இவன் வந்து முடிச்சிருவான். இன்னைக்கும் வந்து அதே மாதிரியே வந்து டக்குனு அப்படியே கண்ணை முடிச்சிட்டான். கல்லை முடிச்சு ஒரு மாதிரி மண்டையை முடிச்சு இப்படியே பார்த்துட்டே இருக்கான். இந்த கனவு நம்மளுக்கு பொழுதன்னைக்கு வருது, உண்மையிலேயே அங்கே புதையல் இருக்கா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு மனசுல வந்து தோண ஆரம்பிச்சுட்டு ஒரு ஜோசியக்காரிகிட்ட போய் கேட்குறான், இங்கே பாருமா எனக்கு வந்து அடிக்கடி நான் அந்த மாதிரி சர்ச்சு பக்கத்தில் ஒரு ஆலமரம் இருக்குது, அந்த ஆலமரத்துக்குள்ள சாஞ்சு தூங்குவேன். அங்கே தூங்கும் போது எனக்கு ஒரு கனவு வரும். ஸோ அந்த கனவு எப்படி வருது அப்படின்னா, என் கனவுல வந்து ஒரு சின்ன குழந்தை வந்து என் கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் இந்த எகிப்து பிரமிடு பக்கத்தில் வந்து ஒரு புதையல் இருக்கு அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கு அப்படின்னோடனே அந்த ஜோசியக்காரி என்ன சொல்கிறோம், அப்படியா ஒரு குழந்தை வடிவில் வந்து உன் கையை பிடிச்சி இழுத்து அங்கே இருக்குன்னு சொல்லுதா, தங்கம் இருக்குது புதையல் இருக்குன்னு சொல்லுதா, அப்போ கண்டிப்பாக வந்து அது உண்மையாக தான் இருக்கும், நீ வந்து உன்னுடைய ட்ரீமை தேடிப்போ, அதுதான் உன்னுடைய ட்ரீமு, நீ உன்னுடைய ட்ரீமை தேடிப்போ அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஏமா கனவுல வந்ததை வச்சு இல்லை அது நடக்கும், உண்மையிலேயே அங்கே இருக்குது, இதுதான் உன்னோட ட்ரீமு, நீ ட்ரீமை தேடிப்போ அப்படின்ற மாதிரி ஜோசியக்காரி சொல்லிட்டு சரி ஆனா எனக்கு ஒரே ஒரு டீல் மட்டும் நீ பண்ணிக்கோ அப்படின்னா என்ன அப்படின்னா, நீ கண்டிப்பா போய் அங்க போய் புதையல் எடுத்துட்ட அப்படின்னா அந்த புதையல்ல 10ல் 1 பங்கு எனக்கு நீ வந்து கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி வந்து அந்த அம்மா கேட்குது. உடனே வந்து இந்த சாண்டியாகவும் சரி எடுத்தா தானே, சரி ஓகே எடுத்தா உனக்கு ஒரு பங்கு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மூவ் ஆகி போக ஆரம்பிச்சிட்டான். எப்பவுமே வந்து ஆடு மேய்க்கும் போது எப்பவுமே ஒரு பேக் ஒன்று வச்சிருப்பான். அந்த பேக்ல எப்பவுமே வந்து அவனுடைய இந்த புத்தகம் படிக்கிற பழக்கிறவங்களும் அடிக்கடி ஒரு புக்கு மட்டும் அதில் இருக்கும். ஸோ இதே மாதிரி கொஞ்சம் தூரம் நடந்து ரிலாக்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டு புக் எடுத்து விரிச்சு படிச்சுட்டு இருக்கான். ஸோ படிச்சுட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடை வந்து ஒரு வயசான ஒரு முதியவர் வந்து அந்த சைடு வந்துட்டு இருக்காரு. வந்துட்டு இவனை பார்க்குறாரு. இவனை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஒரு இலக்காரமாக பார்த்து ஒரு சிரிச்சுட்டு என்னப்பா புக்கு படிச்சுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உடனே சாண்டியாகவும் இந்த புக்கு தாங்க அப்படின்னு சொல்லி காட்டுறான்.
ஸோ அதை பார்த்தோன்னே வந்து அந்த முதியவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஓ இந்த புக்கா, இந்த உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய பொய் வந்து இந்த புக்ல தான் வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்றாரு. என்ன சொல்றீங்க? ஆமா, மனுஷன் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அவனால முடிகிற வரைக்கும் எல்லா விஷயங்களும் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஒரு ஸ்டேஜில் வந்து அவன் முடியாதுன்னு நினச்சிருவான். விதிப்படி தான்ப்பா நடக்கும் அப்படின்ற மாதிரியான முடிவுக்கு வந்துடுவான். இதை பற்றின ஒரு விஷயத்தை தான் வந்து இந்த புக்கு வந்து சொல்லுது அப்படின்ற மாதிரி அந்த முதியவர் சொல்கிறாரு. அப்படிலாம் இல்லையே, இப்போ எங்கள் அப்பா வந்து நான் ஃபாதர் ஆகணும்னு சொல்லிட்டு என்னைய ட்ரீம் வச்சுருந்தாரு. ஆனால் என்னுடைய ட்ரீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த மாதிரி ஆடு மேய்ச்சிக்கிட்டு இந்த மாதிரி ஆடு வளர்த்துட்டு அப்படியே ஊர் ஊராக சுற்றுறோம் தான் என்னுடைய ட்ரீம். நான் என்னுடைய ட்ரீம் எல்லாம் கரெக்டாக தானே போயிட்டு இருக்கேன். அந்த மாதிரி வந்து அந்த சாண்டியாகோ வந்து அந்த முதியவர்கிட்ட சொல்கிறாரு. சொன்னோடனே வந்து அந்த முதியவர் சொல்கிறாரு, உன்னுடைய ட்ரீம் என்னன்றது எனக்கு தெரியும், நான் வந்து அதுக்கு வந்து நான் உதவுறேன் அப்படின்னோடனே, என்னுடைய ட்ரீம் உங்களுக்கு தெரியுமா? தெரியும், உன்னுடைய ட்ரீம் என்ன அப்படின்ற விஷயங்கள் வந்து எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே சாண்டியாவுக்கு வந்து அப்படியே மனசுல தோணுது, ஒருவேளை நம்ம அந்த கனவு காண்டமே எகிப்துல புதையல் இருக்குன்னு அந்த விஷயம் இவருக்கும் தெரியுமோ அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிறான். சொன்னோடனே அந்த முதியவர் என்ன சொல்றாருன்னா, ஆமா உன்னுடைய ட்ரீம் என்னன்னு எனக்கு தெரியும், நான் அதுக்கு வந்து கண்டிப்பா வந்து உதவுவேன். அந்த எத்தாப்புல பாருமே அப்படின்னோடனே, எத்தாப்புல பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கரி கடைக்காரர் இருப்பான். பேக்கரி கடைக்காரனை பார்த்து வேற சொல்லுவாரு, பாத்தியா அவனும் உனைய மாதிரி ஊர் ஊரா சுத்தணுன்ற மாதிரி அவன் ஆசையில தான் இருக்கான், ஆனா பாரு பேக்கரி வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே, ஊர் ஊரா சுத்தணும்னா அதுக்கு என்ன மாதிரி ஆடை வளர்த்துட்டு போயிடலாமே, அது ஏன் பேக்கரிலாம் வச்சிருக்காப்புல அப்படின்னா, ஆமா ஏன்னா நீ வந்து ஆடு தான் மேய்க்கிற, அவன் வந்து பேக்கரி வச்சிருக்கான், அவன் வந்து சுத்தி இருக்கவங்க எல்லாம் வந்து பரவாயில்ல இவன் வந்து ஒரு பேக்கரி வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி மற்றவங்க பேசணுன்ற ஒரு விஷயத்த தான் வந்து அவன் நினைக்கிறான ஒழிய அவன் ட்ரீமை நோக்கி போகணும் அப்படின்ற மாதிரி விஷயத்த நினைக்கவே இல்லை. இப்படியே வந்து அவன் பேக்கரி வச்சு லாஸ்ட் வரைக்கும் சம்பாரிச்சிருவான். ஆனா சம்பாதிச்ச காசை வச்சு லாஸ்ட்ல அவனுடைய ட்ரீமுக்கு அச்சீவ் பண்றதுக்காக போவான். அப்ப அவன்கிட்ட இளமையே இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனா நீ அப்படி இல்லை, இப்பயே வந்து உன்னுடைய ட்ரீமை நோக்கி போகணும்னு நினைக்கிற. ஸோ அதனால உனக்கு நான் வந்து கண்டிப்பா உதவுவேன். நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன், இதை நீ எப்பயுமே வந்து மனசுல வச்சுக்கோ. நீ ஒரு ட்ரீமை நோக்கி போகணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து அதுக்கு உலகமும் சரி, நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் சரி, இந்த பிரபஞ்சமே சரி உனக்கு வந்து சப்போர்ட் பண்ணி உன்னை வந்து அந்த ட்ரீம் அடையறதுக்கான வழியை வந்து கொண்டு போயிட்டே இருக்கும். இதை வந்து நீ எப்பயுமே வந்து மனசுல வந்து வச்சுக்கோ அப்படின்ற மாதிரியான வார்த்தையை சொல்றாரு. சொல்லிட்டு கண்டிப்பா வந்து நான் உனக்கு வந்து உன்னுடைய ட்ரீம் அச்சீவ் பண்றதுக்கு வந்து நான் உதவுவேன் அப்படின்னு இன்னொரு வார்த்தையும் சொல்றாரு. உடனே வந்து சாண்டியாவோ, எப்படி நீங்க உதவுவீங்க, என்னோட ட்ரீமுக்கு நீங்க எப்படி உதவுவீங்க அப்படின்னா, கண்டிப்பா நான் வந்து ஏதாவது ஒரு சகுனம் மூலியமாவோ இல்ல ஒரு சில மனிதர்கள் மூலியமாவோ உங்ககிட்ட வருவேன், வந்து பேசி உன்னை என்னுடைய ட்ரீமுக்கு வந்து அச்சீவ் பண்றதுக்கு நான் வந்து உதவி பண்ணுவேன். அதுக்கு பதிலா நீ எனக்கு எந்த கைமாறும் பண்ண வேணா, எனக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் பண்ணு. என்னன்னா, நீ அங்க போறல, போய் நீ எங்க என்ன எடுக்க போறியோ, உன் ட்ரீமுக்கு போறியோ அதெல்லாம் போய்க்கோ. அதுக்கு பதிலாக எனக்கு உன்னுடைய ஆட்டுல இருந்து கொஞ்சம் சில ஆடுகளை மட்டும் எனக்கு வந்து கொடு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு டீல் மாதிரி கேட்கிறாரு. இவன் யோசிக்கிறான். இப்பதான் ஒரு ஜோசியக்காரியை பார்த்தோம், அவன் என்னன்னா புதையல் எடுத்துட்டு வந்தோன்னே எனக்கு ஒரு பங்கு கொடு அப்படின்றான். இந்த ஆள் என்னன்னா இன்ன வரைக்கும் நல்லா அட்வைஸ் பண்ணிட்டு திடீர்னு ஆட்டுல இருந்து பாதியை வேற கேட்கிறாப்புல அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கும். சரி ஓகே கொடுப்போம், அவர் சொல்லியிருக்காரு நடந்தா நல்லதானேன்னு சொல்லிட்டு பாதி ஆட்டையும் கொடுத்துட்டான். கொடுத்தோடனே அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் கையில இருந்து 2 பால் மாதிரி எடுத்து கையில கொடுக்குறாரு. அந்த 2 பால் பேர் என்னன்னா, ஒன்னு பேரு உரீம், இன்னொன்னு பேர் வந்து துமீம். இந்த உரீம்னா எஸ்ன்னு அர்த்தம், துமீம்னா நோன்னு அர்த்தம், அதாவது ஆமா இல்லை அதுதான் அர்த்தம் அந்த 2 பாலுக்கும். ஸோ அந்த பால் வந்து கையில வச்சுட்டு இதை வச்சுக்கோ, உன்னால எப்பயாவது ஒரு முடிவுகள்லாம் எடுக்க முடியாம இருக்கும்ல, அப்ப இந்த பாலை எடுத்து நீ பாரு, அப்ப இந்த உங்களுக்கு வந்து சரியான முடிவு எடுக்கிறதுக்கு வந்து இந்த பால் வந்து உதவும் அப்படின்ற மாதிரி வந்து அந்த அந்த கிழவரும் வந்து அப்படியே சொல்லிட்டாரு. சொல்லிட்டு அந்த பெரியவரும் வந்து அப்படியே போயிடுறாரு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா சாண்டியாகோட்ட இருக்கிறது கொஞ்சம் ஆடுகள் மட்டும்தான் இருக்கு. இந்த ஆடை வச்சு எப்படி நம்மளுடைய ட்ரீம் வந்து அச்சீவ் பண்றது? இப்ப நம்ம எகிப்து போகணும் அப்படின்னா, இப்ப நம்ம ஸ்பெயின்ல இருக்கோம், இப்ப எகிப்து போனா நான் திரும்ப ஆப்பிரிக்கா போகணும், ஆப்பிரிக்காவுக்கு அப்புறம் அந்த பாலைவனத்துக்கு போகணும், பாலைவனத்துக்கு அப்புறம் தான் நான் வந்து எகிப்து போய் சேர முடியும். ஸோ முதல்ல வந்து நான் ஆப்பிரிக்கா போய்க்கிருவோம், ஏன்னா வரிசையா ஒரு இடத்துல தான் போகணும், ஃபர்ஸ்ட் ஆப்பிரிக்கா போயிடுவோம்னு சொல்லிட்டு தான் மீத இருந்த அந்த ஆட்டுக்குட்டியை ஃபுல்லா கொண்டு போய் வித்து அதை வந்து பணமாக்கி அந்த ஆப்பிரிக்கா கிளம்புறதுக்கு வந்து ரெடி ஆகி ஆப்பிரிக்காவுமே வந்து போய் சேர்ந்துடுறாரு. இப்ப போய் சேர்ந்தவனே வந்து அங்க போய் பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கால எல்லாமே வந்து ஒரு அரபிக் மொழி மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஆளுக்கு சாண்டியாவுக்கு வந்து அந்த அவன் ஸ்பெயின் நாட்டில் அந்த ஸ்பானிஷ் மட்டும்தான் தெரியும், அவனுக்கு இந்த லாங்குவேஜ்லாம் தெரியல, ஒரு மாதிரி மண்டையை போட்டு அப்படியே சொரிஞ்சுக்கிட்டே இருக்கான். ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து ஒருத்தன் பார்க்கறான், அவன் நல்ல ஆள் வாட்ட சாட்டமா இருக்கான், அவன் வந்து ஸ்பானிஷ் லாங்குவேஜே வந்து பேசிட்டு இருக்கான். ஸோ அவனை பார்த்தோன்னே இவனுக்கு சந்தோஷமாயிடுச்சு. அதாவது வெளிநாட்டுக்கு போனோடனே தாய்மொழியை பேசுற இன்னொரு ஆளை பார்த்தோன்னே சந்தோஷமாவாங்கல்ல, அது மாதிரி இவனுக்கு அவங்கள பார்த்தோன்னே வந்து அப்படியே ரொம்ப குஷி ஆயிட்டான். நேராக போயிட்டு அவன் கையை பிடிச்சிக்கிட்டு அந்த மாதிரிலாம் சொல்கிறான், இந்த மாதிரிலாம் எனக்கு ஒரு கனவு வந்துச்சு, அந்த கனவு வந்து ஒரு ஜோசியக்காரிட்ட சொன்னேன், அது வந்து நீ போ அந்த கனவு நிறைவேறும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு வயசானவர் பார்த்தாரு, அவரே எனக்கு நிறைய அட்வைஸ்லாம் கொடுத்து நீ போயிட்டு வாப்பா அப்படின்லாம் அனுப்பிச்சு விட்டாரு, அதனால தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு எல்லா கதையுமே வந்து அந்த ஆப்பிரிக்காவில் சந்திச்சு அந்த மனுஷங்கிட்ட வந்து சொல்லிட்டான்.
உடனே வந்து அவன் என்ன பண்றான் அப்படின்னா, எப்பா ரைட்டு நீ எப்போ எகிப்து போகணும், உன்னுடைய புதையல் எடுக்க போகணும் அப்படின்னா இங்கிருந்து போகணும்ல, பாலைவனம் இருக்கு, இதெல்லாம் தாண்டில நீ போகணும், அதுக்கு ஒட்டகம்லாம் வாங்கணும்ல, காசெல்லாம் வச்சிருக்கியா நீ அப்படின்னோடனே அந்த ஆள் வித்த காசெல்லாம் எடுத்து காட்டுறான். அப்புறம் சரி ஃபர்ஸ்ட் காசெல்லாம் கொடு, நான் ஃபர்ஸ்ட் உனக்கு ஒட்டகம் வாங்குவோம், ஒட்டகம் வாங்கின பிறகு அதில் போய்க்கிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த காசை ஃபுல்லாக வாங்கி தன்னுடைய பையில பாக்கெட்டில் போட்டுட்டு அப்படியே 2 பேரும் பேசிக்கிட்டே வந்து நடக்க ஆரம்பிக்கிறான். வாப்பா வாப்பா சீக்கிரம் வாப்பா, சந்தை போனால் தான் வந்து ஒட்டகம் வாங்க முடியும், அல்லாட்டி ஒட்டகம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி சந்தைக்கு கூட்டு போயிட்டு இருக்கான். கூட்டு போற வழியிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து சாண்டியாகோ வந்து நின்று ஒரு கத்தியை வந்து பார்த்துட்டு இருக்கான். வால் எவ்வளவு அருமையான கத்தியா இருக்கு, எவ்வளவு அருமையான வால் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து இப்படி பார்த்துட்டு இருக்கான். எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு அவனுக்கு கிளிக் ஆகுது, நம்ம கூட வந்த ஒருத்தனை காணாமே அப்படின்னு. லாஸ்ட்ல அவன் இவன்ட்டு வந்து காசெல்லாம் வாங்கிட்டு ஆளு எஸ் ஆயிட்டான், ஆளே இல்லை. இப்போ வந்து சாண்டியாகோ வந்து இப்போ அவனோட சொந்த ஊர்ல இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ வந்து ஆப்பிரிக்காவில் வந்திருக்கான். அந்த ஆப்பிரிக்காவில் 10 வயசா கூட இல்லாமல் அப்படியே நிற்கிறான், பசியில் நிற்கிறான். அப்போ ஒன்றும் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு. ஸோ அப்போதைக்கு ஆப்போசிட்டில் பார்க்குறான், ஒரு கிறிஸ்டல் கடை இருக்குது, ஒரு டைமண்ட் ஷாப் மாதிரி அந்த கடை இருக்குது. ஸோ அந்த கடையில் சரியாக வியாபாரமே கிடையாது, ரொம்ப நாளாக அந்த கடையை தொடச்சே வந்து ரொம்ப நாளாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு கடையாக தான் இருக்குது. ஸோ அப்போதைக்கு சாண்டியாகோ போயிட்டு, நான் வந்து உங்கள் கடையில் இருக்க இந்த டைமண்டெல்லாம் தொடச்சி வைக்கிறேன், எனக்கு ஏதாவது சம்பளம் தரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஆனால் டைமண்ட் ஷாப் ஓனர் வந்து திரும்ப எதுவுமே பேசல, அவர் கம்முன்னு தான் இருக்காரு. திரும்ப இவனே போயிட்டு வாலண்டரி அதை எடுத்து டைமண்ட்லாம் எடுத்து எல்லாமே தொடச்சி வச்சுட்டு திரும்ப போய் அந்த முதலாளி டேபிளில் போய் நின்று நான் எல்லாத்தையும் தொடச்சி வச்சுட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு மூஞ்சியை பார்க்குறான். உடனே அந்த ஓனரும் வந்து சாண்டியாகோ மூஞ்சியை பார்த்துட்டு, இப்போ என்ன வேணும் அப்படின்னு, எனக்கு சாப்பாடு மட்டும் வாங்கி தரீங்களா, என்னுடைய காசு எல்லாமே வந்து ஒருத்தன் எல்லாம் அடிச்சுட்டு போயிட்டான், நான் இப்போ என்னோட ட்ரீமை நோக்கி போகிறதா எதை நோக்கி போகிறதுனே தெரியல, இப்படி நடுக்காட்டில் வந்து இப்போ இங்கே ஆப்பிரிக்காவில் வந்து மாட்டிக்கிட்டேன், ஃபஸ்ட்டு எனக்கு சாப்பாடு மட்டும் வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறேன். உடனே வந்து சார் ஓகே, அவனும் இவ்வளோ வேலை பார்த்துருக்கானேன்னு சொல்லிட்டு அந்த ஓனரும் போய் அவங்க சாப்பாடெல்லாம் வந்து வாங்கி கொடுத்துட்டு அப்போ 2 பேருமே வந்து பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அந்த ஓனர் சொல்கிறாரு, இப்போ எனக்குமே வியாபாரம் இல்லைப்பா, ரொம்ப டல்லாக போயிட்டு இருக்கு, இப்போ உனக்கும் நான் வேலை கொடுக்குறேன்னா ரொம்ப கஷ்டம் தான் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே சாண்டியாகோ என்ன சொல்கிறேன்னா, இல்லை எனக்கு ஏதாவது ஒரு சின்ன வேலை கொடுங்க, சின்ன வேலை கொடுத்து நான் உடனே எனக்கு சம்பளம் கொடுங்கன்னு எல்லாம் கேட்கல, அப்பப்போ ஏதாவது கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க, அந்த காசெல்லாம் வச்சு நான் என்னுடைய ஊருக்கு ஸ்பெயினுக்கு போகிறதுக்கு வந்து நான் டிக்கெட் மட்டும் எடுக்கிற அளவுக்கு எனக்கு காசு சேர்ந்தா போதும், ஆனால் அதை வச்சு நான் திரும்ப வந்து என் ஊருக்கே போயிடுவேன், என் ஊருக்கு போயிடணும் அது மட்டும் தான் எனக்கு என்னுடைய குறிக்கோள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். உடனே வந்து அந்த ஓனரும் சரி வா, என்னால் முடிஞ்ச வேலையை பாரு, என்னால் முடிஞ்ச அமௌண்ட்டை நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே வேலை பார்க்குறாங்க. ஒரு 3 மாதம் 4 மாதம் 6 மாதம் கிட்ட ஆயிடுச்சு. கடையும் வந்து இப்போ நல்லாவே வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ ஓனர் மூலியமாக அவனுக்கு வந்த காசு இது எல்லாத்தையும் வச்சு இப்போ வந்து ஸ்பெயினுக்கு போகிறதுக்கு டிக்கெட் இல்லை, அதுக்கு அதிகமாகவே வந்து அவன்கிட்ட காசும் இப்போ இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து அவன் மனசு வந்து சரி ஓகே, இப்போ நம்ம ஊருக்கு கிளம்பிடலாம், நம்மளுடைய தேவையான காசு வந்துருச்சு, நம்ம டிக்கெட் எடுக்கிற அளவுக்கு காசு வந்துச்சு, ஊருக்கு கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்கும்போது பேக்கை திறக்கிறான். பேக்கை திறக்கும்போது பார்த்தோன்னா வழக்கம் போல் அதில் உள்ள புக்கும் அந்த முதியவர் கொடுத்த அந்த 2 பாலும் வந்து உள்ளே இருக்குது. ஸோ அதை பார்த்தோன்னே தான் வந்து அவனுக்கு வந்து மைண்ட் வருது, நம்ம எதுக்காக வந்தோம், நம்ம வந்து ஒரு நம்மளுடைய ட்ரீமுக்காக வந்தோம், நம்ம எகிப்து போய் அந்த புதையல் எடுக்கிறக்காக அந்த ட்ரீமுக்காக தானே வந்தோம், இப்போ ஏன் இவ்வளோ மைண்டு மாதிரி இப்போ திரும்ப ஏன் நம்ம ஊருக்கே போகணும்னு முடிவு பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அவனுக்குள்ள ஒரு யோசனையாக இருக்குது. சரி ஓகே, மனசு வந்து குழப்பமாக இருக்குது, நம்மளுடைய அந்த பால்ட்டே கேட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு ஒரு பால் இருந்து எடுக்கிறான். அதில் வந்து அந்த அந்த பாலே வந்து வந்துருச்சு. அதாவது நீ உன் ட்ரீமை நோக்கி போ, நான் ட்ரீம் நோக்கி போவா வேணாமா அப்படின்னு மனசை நினச்சிட்டு அந்த பால் எடுக்கிறான். போ அப்படின்ற மாதிரியே வந்து அந்த பால் வந்து சொல்லிடுது. சரி ஓகே, இப்போ வந்து நம்மளோட ட்ரீமை நோக்கியே வந்து நம்ம போவோம், நம்ம எந்த மைண்டும் நம்ம எதுவுமே நினச்சிக்க வேணாம், நம்ம ட்ரீம் என்ன, அவங்க போய் அந்த புதையல் எடுக்கணும், எகிப்தில் போய் எடுக்கணும், அது மட்டும் தான் நம்ம ட்ரீம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த பேக்கெல்லாம் திரும்ப எல்லாம் எடுத்து போட்டுட்டு அந்த ஓனர்கிட்டே நான் வர்றேங்க அப்படிலாம் சொல்லிட்டு அப்படியே வந்து நடந்து போயிட்டு இருக்கான். அந்த கடைக்கு வந்து அடிக்கடி வந்து ஒருத்தன் வந்து பாலைவனத்துலேருந்து வந்துட்டு போவான், பொருள் வாங்கிட்டே போவான். ஸோ அவனை பிடிச்சி என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா, என்னை வந்து அந்த பாலைவனத்துக்கு கூப்பிட்டு போ, ஏன்னா பாலைவனத்துலேருந்து ஒரு 6 மணி நேரம் டிராவலில் தான் வந்து எகிப்து இருக்குது, ஸோ வந்து என்னை பாலைவனத்துக்கு கூப்பிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரி ஓகே வா போகலாம், காசு எவ்வளோ வச்சிருக்கியா, அப்போ தான் வந்து உனக்கு கூட்டு போக முடியும், ஒட்டகம்லாம் வாங்கி அப்படின்னோடனே இந்த காசெல்லாம் வந்து கொடுத்துட்டான், இந்தா கொடுத்தாச்சு அப்படின்னு வாங்கிட்டேன். சரி ஓகே, காலையில் 8 மணிக்கெல்லாம் கரெக்டாக அந்த ஸ்டாப்பிங்கில் வந்துரு, இங்கேருந்து நம்ம பாலைவனத்துக்கு வந்து கிளம்பி போயிடுவோம், அவனை வந்து நான் ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். ஸோ அடுத்த நாள் காலையில் நம்மளும் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சு கிளம்பி பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் நின்ட்டாப்புல. ஸோ அவர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வெள்ளையா வந்து ஒரு பிரிட்டிஷ்காரன் மாதிரி ஒருத்தன் வந்து நின்றுட்டு இருந்தோடனே இவன் நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னோடனே நானும் அந்த பாலைவனத்துக்குள்ளே தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அப்படியா, நீங்கள் அதை தான் வெயிட் பண்ணுறீங்களா? ஆமாம் நானும் அதை தான் வெயிட் பண்ணுறேன். சரி நீங்கள் யாரை பார்க்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து சாண்டியாகோ வந்து அந்த வெள்ளைக்காரனை பார்த்து கேட்குறான். உடனே அந்த வெள்ளைக்காரன் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் வந்து அல்கெமிஸ்ட்டை வந்து பார்க்க போகிறேன். அல்கெமிஸ்டா அப்படின்னா யாரு அப்படின்னா, அல்கெமிஸ்ட்ன்றவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மெட்டலாக இருந்தாலும் அதை தங்கமாக மாற்றக்கூடிய ஒரு அபூர்வ சக்தி படைச்சவர் தான் வந்து அல்கெமிஸ்ட். அது மட்டும் இல்லை, அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா லாங்குவேஜுமே தெரியும், இந்த உலகம் பேசக்கூடிய ஒரு லாங்குவேஜ். நீ வந்து மற்றவங்க கூட ஒரு லாங்குவேஜ் பேசுவேன், ஆனால் அந்த உலகம் வந்து உங்ககிட்ட ஒரு லாங்குவேஜ் பேசும்ல, அதுவே வந்து அந்த அல்கெமிஸ்ட்டுக்கு தெரியும். ஸோ அவரை தான் வந்து நான் வந்து பார்க்க போகிறேன், அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது, அவர் கிட்டத்தட்ட கடவுள் மாதிரி அப்படின்ற மாதிரிலாம் வந்து பில்டப் கொடுத்துட்டு இருக்கான் அந்த இவன்.
ஸோ இவனும் சரி ஓகே அவர் யாரோ ஆல்கமிஸ்டோ யாரோ ஒன்று பார்க்க போறாப்புல, நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லை, நம்ம போய் நம்மளுடைய கோல் அச்சீவ் பண்ணால் போதும் அப்படின்னு மட்டும் மனசில் நினச்சிட்டு இப்போ 2 பேருமே வந்து அப்படியே வந்து ஒட்டகத்தில் போயிட்டு இருக்காங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா பாலைவனத்தில் பயங்கரமான புயல் மணல் அது இதுன்னு வந்து ரொம்ப ஒரு மாதிரி இதாகி லாஸ்ட்டில் வந்து ஃபையோன் அப்படின்ற மாதிரியான ஒரு பிளேஸில் வந்து தங்கிடுறாங்க. அந்த இடத்துல லாஸ்ட் எப்பா தங்குவோம்ப்பா, காலைல எங்கெல்லாம் போய்க்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து தங்கி அந்த இடத்துல வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போதைக்கு அந்த ஊரில் ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணறு பக்கத்தில் வந்து ஒரு பொண்ணு வந்து தண்ணி எடுத்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த பொண்ணை வந்து 2 பேருமே பார்த்துட்டு இருக்காங்க. இந்த இங்கிலீஷ்காரனும் பார்த்துட்டு இருக்கான், அந்த நம்ம சாண்டியாவும் வந்து அந்த பொண்ணை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். உடனே வந்து அந்த பிரிட்டிஷ்காரர் என்ன சொல்கிறான், ஏய் போடா போய் அந்த பொண்ணுகிட்ட போய் அந்த ஆல்கமிஸ்ட் எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் கேளு அப்படின்ற மாதிரி வந்து ஏவி விடுறான், நீ போய் கேட்டுவா அப்படின்னு. இவன் இங்கிருந்து அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டே இருக்கான். அந்த பொண்ணு வந்து அவ்வளோ அழகா இருக்கு. அந்த பொண்ணு பேர் வந்து ஃபாத்திமா. அழகா இருக்கு. அந்த பர்தாலாம் போட்டு அப்படியே கண்ணில் மையெல்லாம் போட்டு ரொம்ப அழகா இருக்கு. இவன் பார்த்தோன்னே வந்து இவனுக்கு வந்து காதல் வந்துடுச்சு. இப்போ ஒருவேளை இவ தான் அந்த ட்ரீமா இருக்குமோ, இவ தான் அந்த புதையலா இருக்குமோ, இவளை தேடி தான் நான் வந்திருப்பணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து மனசில் நினச்சிட்டு இருக்கான். சரி ஓகே நம்ம போய் ஏதாவது கேட்போம், ஏதாவது பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு, அப்போ அந்த ஆல்கெமிஸ்ட் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னோடனே, ஆல்கெமிஸ்டா அவர் வந்து இந்த சைடு தான் போனார் அப்படின்ற மாதிரி வந்து அந்த அம்மா ஃபாத்திமா வந்து கை காமிச்சிருச்சு. உடனே இப்படி கை காமிச்சோடனே அந்த பக்கத்தை நோக்கி நம்ம வெள்ளக்காரன் வந்து அவன் சைடு கிளம்பிட்டான். இப்போ வந்து அந்த இடத்துல சாண்டியாக மட்டும் தான் இருக்கான். பேசிக்கிட்டே இருக்கான் அந்த ஃபாத்திமாட்ட. ஆனால் அந்த ஃபாத்திமாக்கு வந்து இவன்கிட்ட பேசணும்னு விருப்பமே கிடையாது. இவன் சும்மா பேசிக்கிட்டே இருக்கான், அது இதுன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கான். ஏன்னா இவனுக்கு வந்து அந்த ஃபாத்திமா வந்து பிடிச்சி போச்சு. இப்படியே பேசி கடைசியில் என்ன சொல்லிட்டான் அப்படின்னா, எனக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் வந்து உன்னையவே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து ப்ரொபோஸே பண்ணிட்டான். அந்த பொண்ணு அப்படியே வெறுப்பில் வந்து டக்குன்னு பானையை தூக்கில போட்டுட்டு அது பாட்டுக்கு வந்து விறுவிறுன்னு அப்படியே வந்து போயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்னடா இவ்வளோ அழகான பொண்ணு, நம்ம இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தோம், நம்மளுடைய எல்லாத்தையுமே பகிர்ந்துக்கிட்டு இருந்தோம், லாஸ்ட்டில் நம்ம வந்து ப்ரொப்போஸ் பண்ணோடனே அது பாட்டுக்கு கோவத்தில் போயிடுச்சு அப்படின்னு நினச்சி ஒரு இடத்துல வந்து அப்படியே படுத்துக்கிட்டு இப்படி வானத்தையும் நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வானத்தில் வந்து 2 பருந்து வந்து பறந்து ஒரு மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு. ஸோ இதை பார்க்கும்போது வந்து மைண்டில் என்ன தோணுதுன்னா, இப்போ இங்கே கொஞ்சம் நேரத்தில் வந்து இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு பிரளயமே வந்து நடக்க போகுது, ஒரு போரே வந்து வரப்போகுது அப்படின்ற மாதிரியான திங்கிங் அவன்கிட்ட வருது. உடனே போய் அந்த ஊரில் இருக்க தலைவர்கிட்ட போய் சொல்கிறான், எங்க இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய சண்டை வரப்போகுதுங்க அப்படி இப்படின்றான். ஏய் எவ்வளோ அமைதியாக இருக்குது ஊர், இங்கே எங்கடா சண்டை வரப்போகுது, ஓடுறா யாரா நீ எங்கேருந்தோ வந்துட்டு திடீர்னு வந்து எங்களை சொல்லிக்கிட்டு இருக்கியா, சண்டை வரப்போகுதுன்னு சொல்லி குழப்பத்தை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி திட்டி விடுறாரு. இவன் இல்லைங்க உண்மையிலே தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொன்னோடனே தலைவருக்கு சரி ஓகேடா பார்க்குறேன்டா, நீ என்னதான் பிரச்சனை வருதுன்னு பார்க்குறேன், ஆனால் உண்மையிலே பிரச்சனை மட்டும் வராமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோமே உன்னை உண்மையிலே கொண்டு போடுங்கடா நான் அப்படின்ற மாதிரி வந்து மிரட்டிடுறாரு. இவன் என்னடா நம்ம வீடு நல்லது சொல்லுவோம் தான் இவன் நம்மளை கொள்ளுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு திரும்ப வந்து அந்த எந்த இடத்துல உட்காந்து பருந்தை பார்த்தோனோ அந்த இடத்துலேயே வந்து திரும்ப வந்துட்டான். ஸோ அப்போதைக்கு வந்து ஒருத்தர் வராரு. அப்போதைக்கு ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாளைக்கு நீ உயிரோடு இருந்தேன்னா என்னை வந்து அந்த கூடாரத்தில் வந்து பாரு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. இவன் என்னது உயிரோடு இருந்தால் கூடாரத்தில் வந்து பார்க்கவா, அப்போ நான் செத்து போயிடுவானா அப்படி இப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். அப்படி யோசிச்சுட்டு இருக்க 10 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு பிரளயம் போரே வந்து ஏற்படுது. ஆனால் இவன் சொன்ன அந்த விஷயத்த அந்த தலைவர் மண்டையில் ஏற்றிக்கிட்டனால கொஞ்சம் ஆயத்தமாக இருந்தார். அதனால வந்து வரக்கூடிய அந்த எதிரி படையை வந்து அடித்து வீழ்த்தி ஒரு வழியாக வந்து அவனுடைய அந்த ஏரியாவை நாட்டை வந்து அவர் வந்து காப்பாற்றிக்கிட்டார். காப்பாற்றின அடுத்த செகண்டே போய் நேராக வந்து அந்த தம்பிகிட்ட போகிறாரு. யார்கிட்ட, நம்ம ஹீரோ கிட்ட சாண்டியாகோ கிட்ட போயிட்டு, நல்ல வளவப்பா நீ வந்து சொன்னனால தான் வந்து இப்போ நாட்டவே வந்து காப்பாற்ற முடிஞ்சிச்சு, நீ மட்டும் சொல்லாமல் இருந்திருந்த அப்படின்னா நான் பாட்டு அசால்ட்டாக இருந்திருப்பேன், நேரம் என்னை அடித்து நாட்டை கைப்பற்றிருப்பாங்க, நீ சொன்னனால நான் கொஞ்சம் சுதாரிச்சு அதனால தான் என்னுடைய நாட்டை காப்பாற்ற முடிஞ்சிச்சு, உனக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு நிறையா தங்க காசு அது இதுன்னு சொல்லி அள்ளி கொடுத்துட்டு உன்னை வந்து இந்த ஏரியா கவுன்சிலர் மாதிரி ஒரு போஸ்டிங் வந்து கொடுத்து நீ இங்கேயே இருந்துக்கோ, நீ எங்கேயும் போகாத அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. சொன்னோடனே வந்து அவனுக்கு இன்னும் சந்தோஷமாயிருச்சு. அவ்வளோதான், இன்னும் நம்ம எதுக்கு ட்ரீமை நோக்கி போய்கிட்டு, அதான் நமக்கு தேவையான காசு இருக்குது, பக்கத்துலேயே வந்து நம்மளுடைய கதாநாயகி காதலி வந்து ஃபாத்திமா இருக்கா, இன்னும் ஒன்றும் நம்மளுக்கு வந்து பிரச்சனை இல்லை, நல்ல போஸ்டிங்லாம் இருக்குது, நம்ம இங்கேயே இருந்துக்குருவோம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டா. அப்போ வந்து அவனுக்கு மைண்டில் வந்து ஒரு யோசனை தோணுது. என்ன தோணுதுன்னா, அன்னைக்கு ஒருத்தன் வந்து நீ உயிரோடு இருந்தால் என்னை வந்து அந்த கூடாரத்தில் பாருன்னல்ல, இப்போ ஃபஸ்ட்டு போய் அவனை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு அந்த கூடாரத்தில் போய் பார்க்குறாரு. சார் நான் உயிரோட தான் இருக்கேன், நீங்கள் சொல்லிட்டு போனீங்களா, சொல்லுங்கள் இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, நீங்கள் யார் ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி கேட்குறான். என் பேரை தான் வந்து ஆல்கெமிஸ்ட் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, ஆல்கெமிஸ்ட் நீங்கள் தானா, ஐயோ உங்களை தாங்க என் கூட அந்த ஒரு வெள்ளைக்காரன் வந்து தேடிக்கிட்டே இருந்தான், அவனுக்கு ஏதோ உதவி வேணும் போல் அப்படின்னோடனே, நான் அவனை பார்த்துட்டேன், அவனுக்கு என்ன உதவி வேணுமோ அதை நான் பண்ணிட்டேன், இப்போ வந்து உனக்கு உதவி பண்ணுறதுக்காக தான் வந்து நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். எனக்கு உதவி பண்ணுவான், நான் எந்த உதவியுமே உங்கள்கிட்ட கேட்கலையே, ஆனால் நான் உனக்கு உதவி பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன், நீ எதுக்காக வந்திருக்க அதை ஃபஸ்ட்டு நீ உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னோடனே அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அப்படின்னோடனே அவர் சொல்கிறாரு, நீ வந்து உன்னுடைய ட்ரீமுக்காக வந்த, உன்னுடைய ட்ரீம் அச்சீவ் பண்ணுறதுக்காக தான் உன்னுடைய ஸ்பெயின் நாட்டிலேருந்து இவ்வளோ பிரச்சனைகள்லாம் தாண்டி இங்கே வந்திருக்க, ஆனால் இப்போ நீ வந்து உன்னுடைய ட்ரீமே வந்து மறந்துட்ட அப்படின்ற மாதிரி வந்து ஆல்கெமிஸ்ட் சொல்கிறாரு.
உடனே வந்து ஆமா நான் ட்ரீம்காக தான் வந்தேன், ஆனா இப்போ என் ட்ரீம் அச்சீவ் ஆயிடுச்சு, நான் நிறைய காசு வச்சிருக்கேன், நிறைய இப்போ என்னுடைய பதவி இருக்கு, நான் வந்து இங்க ஃபாத்திமான்ற பொண்ணு இருக்கான், அதை எப்படியாவது வந்து கன்வின்ஸ் பண்ணி நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை இங்கே போதும், இதுக்கு மேல என்ன வேணும் அப்படின்ற மாதிரி சொல்றோம். அப்ப அந்த ஆல்கெமிஸ்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்ல அதுதான் இல்ல, நீ வந்து இந்த காசு பணம் பதவி இவன் அந்த பொண்ணை நீ கல்யாணமே பண்ணா கூட ஒரு 2 வருஷம் 3 வருஷம் வந்து சந்தோஷமா இருப்பீங்க, ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் லாஸ்ட் வரைக்கும் உன்னுடைய ட்ரீமுக்கு வந்து நம்ம வந்து அச்சீவ் பண்ணவே முடியலையே அப்படின்ற ஒரு தாட் வந்து உன் மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கும், அதை உன்னை வந்து பாதிச்சுக்கிட்டே இருக்கும். நீ என்னதான் சந்தோஷமா வந்து நீ ஒரு கவுன்சிலர் பதவியில இருந்தாலும் சரி, நிறைய தங்க காசுகள் வச்சிருந்தாலும் சரி, உனக்கு பிடிச்ச பொண்ணையே நீ கல்யாணம் பண்ணியிருந்தாலும் சரி, கண்டிப்பான முறையில் உன்னுடைய அந்த ட்ரீம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீ அச்சீவ் பண்ணல அப்படின்னா அது உன்னை தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும், அது தர துன்பத்தை வந்து உன்னால வந்து ஈடுகட்டவே முடியாது அப்படின்ற மாதிரி அல்கெமிஸ்ட் சொல்லிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, உன்னுடைய ட்ரீம் அச்சீவ் பண்றதுக்கு வந்து நான் வந்து உனக்கு வந்து ஹெல்ப் பண்றேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு ட்ரீமை நோக்கி போய்கிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த உலகமே சரி இந்த பிரபஞ்சமே சரி உன்னை அந்த ட்ரீமை நோக்கி போறதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி வார்த்தையை வந்து அல்கெமிஸ்ட் சொல்றாரு. இந்த வார்த்தையை சொல்லும் போது தான் அவனுக்கு ஞாபகம் வருது, முறையா ஸ்பெயின்ல வந்து அந்த வயதான முதியவரும் இதே வார்த்தையை தான் வந்து சொல்லியிருப்பாரு. உடனே வந்து இவனுடைய மனசு வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து மாற ஆரம்பிக்குது. ஸோ பொறுங்க, நீங்க என்னென்னமோ பேசி வந்து குழப்பறீங்க, நான் போய் ஃபாத்திமாட்ட பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு நேராக ஃபாத்திமாட்ட போறான். போய் என்ன சொல்ற அப்படின்னா, இங்க பாரு நான் வந்து வேற ஒரு விஷயத்துக்காக வந்தேன், ஆனா இப்போ உன்னை பார்த்துட்டேன், உன்னை பிடிச்சிருச்சு, என்கிட்ட நிறைய காசு இருக்கு பதவி இருக்கு, பேசாம நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, எனக்கும் உங்களை கல்யாணம் பண்றதுக்கு ஆசை தான், நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை, ஆனா நீங்க எதுக்காக வந்தீங்க, ஃபர்ஸ்ட் உங்களுடைய ட்ரீம் என்ன, உங்களுடைய ட்ரீமை ஃபர்ஸ்ட் நீங்க போய் அச்சீவ் பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பா எத்தனை காலம் ஆனாலும் நான் இங்கேயே தான் வந்து வெயிட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இவனுக்கு இன்னமும் ஒரு தைரியம் வந்துருச்சு. உடனே வந்து நேரம் அல்கெமிஸ்ட்டை போகிறான். போய் சரி ஓகே நான் வந்து என்னுடைய ட்ரீம் அச்சீவ் பண்ணுறதுக்கு நான் வந்து இப்போ ரெடியாக தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே அல்கெமிஸ்ட்டும் சரி வா போகலாம், இந்த பாலைவனத்தில் இதே ஒட்டகத்தோடு வா 2 பேரும் போகலாம், ஆனால் ஒன்று நான் அந்த உன்னுடைய ட்ரீம் எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி விஷயத்தை மட்டும் நான் சொல்லிவிட்டு நான் வந்துடுவேன், அதுக்கப்புறம் நீ தான் பார்த்துக்கறணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார். இப்போ அல்கெமிஸ்ட்டும் சரி நம்ம சாண்டியாகவும் சரி 2 பேருமே வந்து பாலைவனத்தில் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்காங்க. ட்ராவல் பண்ணிட்டே ஒரு ஸ்டேஜை வந்து நின்றுட்டாங்க. நின்றோடனே அல்கெமிஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, நேராக ஒரு திசையை வந்து கை காட்டுறாரு. கை காட்டிட்டு இங்கேருந்து ஒரு 3 மணி நேரம் நீ அப்படியே போனேன்னா அந்த இடத்துல தான் அந்த பிரமிட் இருக்குது, உனக்கு தேவையான அந்த புதையலும் உன் கனவில் வந்து அந்த புதையலும் அங்கே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி விஷயத்தை சொல்லிட்டு அல்கெமிஸ்ட் வந்து கிளம்பிட்டாரு. இவன் சந்தோஷத்தில் இங்கேருந்து வேகமாக வந்து அந்த ஒட்டகத்தை இது பண்ணிட்டு போயிட்டான். போய் பார்த்துட்டான் அந்த பிரமிடெல்லாம் இருக்குது, பிரமிடெல்லாம் இருக்குது. ஐயோ இங்கே தானே அந்த பொண்ணு என்னை கையை பிடிச்சி கனவுல கூட்டு வந்துச்சு, இதுக்கு பக்கத்தில் தான் எங்கேயோ புதையல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். ஒரு இடத்துல வந்து ஒரு வண்டு முட்டும் போய் ஒரு மண்ணை அப்படி தொலைச்சு போய்கிட்டே இருக்கு. ஸோ அப்போ இந்த இடம் தாண்டா, இங்கே தாண்டா புதையல் இருக்குன்னு சொல்லிட்டு வேகமாக வந்து அதில் தூண்டிக்கிட்டே இருக்கான். ஆனால் எந்த புதையலுமே கிடைக்கல. தூண்டிக்கிட்டே இருக்கும் போது பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு 5 பேர் நிற்கிறாங்க. நம்மளுக்கு அப்படியே யாரா நீங்கள் அப்படின்னு பார்த்தா அவங்க வந்து இந்த வழிப்பறி கும்பலை பார்த்தோன்னே அப்படியே அந்த மண்ணெல்லாம் மூடி விட்டு பேசாமல் அப்படியே அமைதியாக உட்காந்துட்டேன். உடனே வந்து அந்த வழிப்பறி கும்பல், டேய் யார் நீ, சம்பந்தமே இல்லை யாருமே இல்லாத இந்த பிரமிடு பக்கத்தில் வந்து அது நீ பாட்டு குளிய தூங்கிட்டு இருக்க, பைத்தியக்காரனா, இவனை பார்த்தா பைத்தியக்காரமா தெரியல, பேக்கில் நட வச்சிருக்க, பேக்கை கொடுறா அப்படின்னு சொல்லி பேக்கில் இருக்கிறான். பேக்கில் வந்து காசு புக்ஸ் இதெல்லாம் இருக்குது, அதை எல்லாத்தையுமே வந்து எடுத்து வந்து அப்படி வச்சுக்கிட்டு இவன் அந்த இடத்த விட்டு நகரவே மாட்டானே. அவன் வழிப்பறி இருக்காங்க, என்னடா அங்கே எதுவும் புதைச்சு வச்சிருக்கியா, இது புதையல் கதையில் இருக்கா அப்படின்னோடனே, ஐயா அதெல்லாம் புதையல் கதையெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னோடனே, இல்லை இவனை பார்த்தாலே டவுட்டாக இருக்கடா, போட்டு அடிங்கடான்னு போட்டு அடின்னு அடிச்சிட்டானுங்க. அடின்னு அடித்த பிறகு தான் அவன் நம்ம வாயிலேருந்து உண்மையை அவன் சொல்கிறான். சாண்டியாக இல்லைங்க இந்த மாதிரி வந்து இந்த இடத்துல புதையல் இருக்க மாதிரி வந்து எனக்கு ஒரு கனவு வந்துச்சு, அதனால தான் என் கனவு தேடி வந்து இங்கே வந்து தோண்டிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சொல்லும் போதே கதையில தான் இங்கே ஒரு ட்விஸ்ட் வரும். இந்த மாதிரி சொன்னோன்னே அப்போ அந்த வழிப்பறி கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தன் சொல்லுவான், டேய் இதுக்காகவாடா எங்கேயோ இருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்க, எனக்கு கூட தான் ஒரு 4-5 நாளாக வந்து ஒரே மாதிரி கனவு வந்துகிட்டு இருக்கு, ஸ்பெயினில் ஒரு சர்ச்சுக்குள்ள ஒரு பக்கத்தில் ஒரு ஆலமரம் இருக்குது, அந்த ஆலமரத்துக்கு கீழே வந்து புதையல் இருக்குது அப்படின்ற மாதிரி கனவு வந்துட்டு இருக்கு, அதுக்காக நான் இங்கேருந்து அந்த கனவை தேடி நான் என்ன ஸ்பெயினுக்காக போனேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அம்பாடி கிளம்பிட்டான். அப்போ தான் வந்து சாண்டியாவுக்கு வந்து அந்த மைண்டில் வருது, அவன் சொல்கிற இடம் வந்து நம்ம எப்பயுமே ரெஸ்ட் எடுக்கிற இடம்ல, அந்த இடத்துல தான் நம்மளுக்கு இந்த கனவு வந்துச்சு அப்படின்ற மாதிரி அப்படியே தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த செகண்டே அந்த இடத்துலேருந்து கிளம்பி உடனே வந்து எல்லாத்தையும் ட்ராவல் பண்ணி ஸ்பெயினுக்கு வந்து புறப்பட்டு அவன் எப்பயுமே அந்த இடத்துல தூங்கிய கனவு வருமோ அந்த இடமான அந்த சர்ச்சு பார்த்துட்டு இருக்க அந்த ஆலமரத்தில் தூண்டுறான். அடியில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் புதையலாக வந்து கிடக்கு, ஃபுல்லாக தங்க காசு எல்லாமே கிடக்கு. ஸோ இதை ஃபுல்லாக எடுத்து கொண்டு போய் அந்த ஃபர்ஸ்ட் பார்த்த அந்த ஜோசியக்காரிக்கு ஒரு பங்கை வந்து கொடுத்துட்டான், மிச்சம் இருக்க பணத்தெல்லாம் வச்சு ஃபாத்திமா வந்து கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி இந்த கதையை வந்து முடிச்சிருப்பாங்க. இது வந்து கதை கிடையாது, இந்த கதையை இப்போ நான் சொல்லும் போது உங்களுக்கு வந்து புரியும். அதாவது நீங்கள் ஒரு ட்ரீமை நோக்கி போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு இடையூறாக வந்து நிறையா வந்து பிரச்சனைகள் நிறைய விஷயங்கள்லாம் வரும். முறை வந்து அந்த சூனியக்காரி வந்து தான் நீங்கள் பார்ப்பீங்க. நான் இங்கே ஒரு ட்ரீம் வச்சுருக்கீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ நீங்கள் வந்து ஒரு பைக் வாங்கணும் இல்லை ஒரு கல்யாணம் பண்ணணும், இதுதான் வந்து ஒரு ட்ரீம் மாதிரி இருக்கும்.
அது இடையூறா வந்து நிறைய பேர் வரும். உங்களுடைய வாழ்க்கையை வந்து இடையூறா வந்து இப்போ வந்து அந்த சூனியக்காரி வந்தாங்கல்ல, சூனியக்காரி இந்த ஜோசியக்காரி, ஸோ அவங்க வந்து நீங்கள் வந்து ஜாதகம்லாம் பார்க்குறீங்களா, ஸோ அவங்க தான் வந்து அவங்க அப்படின்ற மாதிரி வந்து நினச்சிக்கோங்க. அதே மாதிரி அதுக்கப்புறம் வந்து ஒரு முதியவர் வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணார். ஸோ அந்த அட்வைஸ் வந்து உங்கள் அப்பாவா நினச்சிக்கோங்க, இல்லை ஏதாவது ஒரு தலைவர்கள் ஒரு இன்ஸ்பிரேஷனாக வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அவன் ஆப்பிரிக்கா போவான், அங்கே ஒருத்தன் வந்து ஏமாத்திடுவான். ஸோ அந்த இடத்துல வந்து உங்க நண்பராக இருக்கலாம், உங்க துரோகம் பண்ணவங்க யாராக இருக்கலாம். ஸோ அந்த மூணாவது வந்து அவங்க. நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய உயிர் நண்பனாக இருப்பான். கண்டிப்பாக வந்து அவன் வந்து உங்களுக்கு எல்லா வகையிலையுமே வந்து சப்போர்ட் பண்ணுவான். ஸோ அதுதான் வந்து அந்த டைமண்ட் ஷாப் வச்சிருக்கவர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வெள்ளைக்காரன் வருவான். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அல்கமிஸ்ட்டை வந்து பார்க்குறதுக்கு போவான். ஸோ இவன் மூலியமாக தான் வந்து இந்த சாண்டியாவுக்கு வந்து அந்த அல்கமிஸ்ட்ன்றதே யாருன்னே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இவர் யாரு அப்படி பார்த்தா, நீங்கள் வழிபோக்கன், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ட்ராவலில் நிறைய பேரை சந்திப்பீங்க. யதார்த்தமாக ஒருத்தனை சந்திச்சிருப்பீங்க, அவன் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்லதாக நடக்கல, அவன் தான் வந்து அந்த 5வது ஆள். ஸோ அதன் மூலியமா வந்து நீ வந்து அல்கமிஸ்ட்டை வந்து பார்க்க போற. ஸோ 6வதா பார்த்தீங்கன்னா ஒரு லவ்ன்ற ஒரு விஷயம் வந்து வரும். எல்லா வாழ்க்கையும் வந்து லவ் பண்ணிடுவான். ஸோ அந்த லவ்னால வந்து அவனுடைய ட்ரீமே கூட விட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவனை கல்யாணம் பண்ணா போதும் மட்டும் கல்யாணம் பண்ணிடுவான், அவனுடைய எதுவுமே வந்து விட்டுருவான். ஸோ அந்த இடத்துல வந்து உங்க லவ்ன்ற ஒரு பிரச்சனை வரும். ஸோ அதுதான் வந்து அந்த ஃபாத்திமா 6வது. கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவன் சொல்லுவான் பார்த்தீங்களா, இல்லையே அங்கனக்குள்ளதான்டா இருக்கு, இங்கே சர்ச்சுக்கு பார்த்து ஆலமரத்துக்குள்ள தான் எனக்கு கூட கனவு வந்துச்சுன்னு சொல்லுவான்ல. ஸோ அதுலேருந்து அந்த ஆத்தர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, உங்களுடைய ட்ரீம்ன்றது நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே தான் இருக்குது, எங்கெங்கேயோலாம் கிடையாது. உங்கள் ட்ரீம் உங்களுக்குள்ளே தான் இருக்குது, நீங்கள் தான் அதை வந்து செயல்படுத்தணும். அவன் எந்த இடத்துல இருந்து கனவு காண்டவனோ அந்த கனவு காண்ட இடத்துலேயே தான் அவனுடைய ட்ரீமே வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி விஷயம் தான் சொல்லியிருப்பார். இப்போ சொன்னல அந்த 7 பேர், அந்த 7 விஷயங்களெல்லாம் வச்சு தான் வந்து அவர் ஒரு கதை மாதிரி வந்து இதை கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ இதை வந்து ஒவ்வொரு பர்சனாக வந்து பார்க்காம இவங்க எல்லாருமே வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய அந்த இடையூறுகள் இதெல்லாம் தாண்டியும் ஒருத்தன் போய் அந்த ட்ரீம் வந்து அச்சீவ் பண்றான் அப்படின்றத சொல்றதுக்கு தான் வந்து இந்த கதையை வந்து அவர் வந்து எழுதியிருக்காரு. கிட்டத்தட்ட 8.5 கோடி புக்கு வந்து இந்த புக்கு சேல் ஆயிருக்கு. ஸோ அவ்வளோ இன்ஸ்பிரேஷனால உண்டான புக்கு தான் இந்த புக்கு. நீங்க முடிஞ்சா வந்து வாங்கி படிங்க, தமிழ்லேயே இருக்கும், சூப்பரா இருக்கும். படிக்க ஒரு புதையலை தேடி போற அந்த மைண்ட் செட்ல இருக்கும், சூப்பரா இருக்கும். ஸோ வீடியோ சின்னதாக போலாம் பார்த்தேன், ஆனால் லென்த் ஆயிடுச்சு. ஏன்னா அது இருக்கிற எல்லாத்தையுமே சொன்னாதானே அது கரெக்டாக இருக்கும், அதனால தான் சொல்றேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திப்போம். உங்களுக்கு ஏதாவது ஒரு புக்ஸ் சொல்லணும், எதை பற்றினா இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பருக்கு, வாட்ஸ்அப்பில் கூட சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.